நோபல் பரிசினை உருவாக்கிய ஸ்வீடன் நாட்டு அறிவியலாளர் ஆல்ஃபிரட் நோபல் அவர்களை பற்றி தெரியுமா? இவர்தான் டைனமைட் வெடிமருந்தினை கண்டுபிடித்தவர். மலைகளை உடைக்க, சுரங்கங்களை உருவாக்க மனிதர்களுக்கு உதவிய இந்த கண்டுபிடிப்பு பின்னர் போருக்காக பயன்படுத்தப்பட்டது. ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, மரணத்தின் வியாபாரி இறந்துவிட்டார். அந்த செய்தி அவரையே குறித்தது. அது நோபலை உலுக்கியது. நான் இறந்த பிறகு என் பெயர் அழிவோட சேர்ந்திருக்க கூடாது என தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் பயன்படுத்தி உலகின் மிக உயர்ந்த விருதான நோபல் பிரைஸை உருவாக்கினார். 1896 டிசம்பர் 10 சான்ரெமோ நகரத்தில் அவர் இறந்தார். 1896ஆம் ஆண்டு அவர் மறைந்த பிறகு அவருடைய இறுதி உயிலில் தனது செல்வத்தை ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசுகளை உருவாக்க பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை செயல்படுத்துவதற்காக நோபல் அறக்கட்டளை நிறுவப்பட்டது. 1900 முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இன்று வரை உலகின் மிக உயர்ந்த விருதாக நோபல் பரிசு திகழ்கிறது. இப்படிப்பட்ட கதைகளை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.